أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الصلاة والسلام على رسول الله وعلى آله ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. சர்வ புகழும் புகழ்ச்சியும் என்னை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கு உண்டாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். மார்க்கத்தை அல்லாஹ்வுடைய இந்த சன்னிதான சன்மார்க்க இஸ்லாத்தை படிக்க வேண்டும் என்ற நன்னோக்கில் இந்த இடத்தில் வருகை வந்து கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ் தஆலா எம் அனைவருக்கும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் பூரணமான தெளிவை எம் அனைவருக்கும் தந்தருள்வதாக. இந்த இடத்தில் எங்களை எப்படி ஒன்று சேர்த்தானோ அதுபோல் மறுமை நாளிலும் அல்லாஹ் தஆலா எங்கள் அனைவரையும் சுவர்க்கத்திலும் ஒன்று சேர்ப்பானாக. அன்புக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, எனக்கு முன்னால் பேசி சென்ற சகோதரி சில விடயங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி சென்றார். உண்மையில் நாங்கள் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்காக வேண்டி நன்மை கிடைக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்திற்காக பல தியாகங்கள் செய்து பல அமல்களில் ஈடுபடக்கூடிய விடயத்தை பார்க்கின்றோம். தொழுகை என்றாலும் சரி, வணக்க வழிபாடுகள் என்றாலும் சரி, அல்லது ஏனைய காரியங்கள் என்றாலும் சரி, இந்த தினங்களில் பயானுக்கு வருவதென்றாலும் சரி, எவ்வாறான காரியம் என்று சொன்னாலும் எமக்கு அதன் ஊடாக நன்மை கிடைக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் நாங்கள் அதிகமான விடயங்களை சேகரிக்கின்றோம். என்ன நோக்கம் என்று சொன்னால், நாங்கள் சுவர்க்கம் செல்ல வேண்டும், சுவர்க்கம் நுழைய வேண்டும் என்கின்ற நோக்கத்திற்காக வேண்டி இப்படியான காரியங்களை சிரமமின்றி செய்கின்றோம், சிரமத்தோடு செய்கின்றோம். இப்படி பல வடிவங்கள் ஊடாக செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதரிகளே, அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் சுவர்க்கத்தை தர வேண்டும், அதற்காக வேண்டி நாங்கள் பாடுபடுகின்றோம். உண்மையாக சில விடயங்கள் இருக்கின்றது. அந்த சில விடயங்கள் சுவர்க்கத்திற்கு இலகுவில் நுழையக்கூடிய, மிக இலேசான முறையில் நுழையக்கூடிய மிக இலகுவான வழிகளை எமக்கு இஸ்லாம் தெளிவூட்டுகின்றது. சுவர்க்கம் நுழையக்கூடிய வழிமுறைகளை, மிக இலகுவான வழிகளூடாக நுழையக்கூடிய வழிகளை நமக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய விடயங்களை பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதரிகளே, முதலில் சுவர்க்கம் நுழைய வேண்டும் என்ற ஆசை எமக்கு இருக்க வேண்டும். இந்த இடத்தில் இருக்கக்கூடிய எமக்கு யாருக்கு ஆசை இல்லை? சுவர்க்கம் நுழைய வேண்டும் என்ற ஆசை யாருக்கு இல்லை? எல்லாருக்கும் இருக்கு. அப்போ எல்லாருக்கும் இருந்தபடியாக தான் நாம் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். மார்க்கத்தை படிக்கிறோம், மார்க்கத்தை படித்து அதன் முறையில் செயற்படுவதற்கு நிறைய செயற்படுறோம். என்ன காரணம்னா சுவர்க்கம் நுழையணும். ஆனால் அந்த சுவர்க்கத்தை நாம் காணலை. கண்டிருந்தோம்னா பள்ளிக்கா கிடப்போம், அல்லது அல்லாஹ்விடத்தில் வந்து அல்லாஹ்வின் பக்கம் நாடியவர்களாக நிறைய இருக்கும். அப்ப இந்த சுவர்க்கம் பற்றிய அறிவு எமக்கு இருக்க வேண்டும். சுவர்க்கத்தின் மீது உண்டான ஆசை எமக்கு இருக்க வேண்டும். அந்த ஆசை இருக்கும் என்று சொன்னால்தான் அந்த வழிகளை நாங்கள் சரியாக அறிந்து கொள்வோம். அந்த வழிகளின் முறைப்படி எமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம். அந்த ஆசை இல்லை என்று சொன்னால் வழிகளை அறியவும் மாட்டோம், ஆசைப்படவும் மாட்டோம். சுவர்க்கம் பார்க்கணும், யோசிப்போம், மறுமையில் எல்லாம் விசாரிப்பான்னு என்னென்னு பார்க்கணும்,
என்று ஏனோ தானோ என்று நிலைப்பாடில் இருக்கக்கூடியவர்களாக இருப்போம். உண்மையாக இந்த உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் சுவர்க்கம் நுழைய வேண்டும் என்ற ஆசை இருக்கிறவர். இந்த சுவர்க்கம் எப்படிப்பட்டது என்கின்ற விடயத்தை அறிய வேண்டும். அன்புக்குரிய சகோதரிகளே, உண்மையில் அல்லாஹு தஆலா அல்லாஹுடைய இறைநேச செல்வர்களுக்கு, இறை விசுவாசிகளுக்கு, அல்லாஹை பயப்பட்டு வாழக்கூடிய முத்தகீன்களுக்கு உயர்ந்த ஒரு கிஃப்ட் தான் அல்லாஹு தஆலா கொடுக்கக்கூடிய ஒன்று சுவர்க்கம். இதை இவங்களுக்கு தன்னை செய்வான் அல்லாஹு தஆலா வழங்க இருக்கிறான். இந்த சுவர்க்கம் எப்படிப்பட்டது, எப்படியான வர்ணனைகளை கொண்டது என்கின்ற விடயத்தை நாங்கள் அறிவோம் என்று சொன்னால் நிச்சயமாக அதற்குள் நுழைய வேண்டும் என்ற ஆசை எனக்கு வரும். அன்புக்குரிய சகோதரிகளே, உண்மையில் இந்த சுவர்க்கம் நுழையக்கூடியவர்கள் உலகத்தில் நல்லது செய்ய வேண்டும், உலகத்தில் நல்ல காரியங்களில் ஈடுபட வேண்டும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல சூரத் நஹல் 30வது வசனத்தில் சொல்கின்றான், லில்லதீன அஹ்ஸனூ ஃபீ ஹாதிஹி துன்யா ஹஸனா. இந்த உலகத்தில் யார் நல்ல காரியம் புரிகிறாரோ உலகத்திற்காக வேண்டி அதனுடைய பிரதிபலனை அவர் கண்டுகொள்வார். இந்த உலகத்துக்காக செய்யலாம், ஒரு மனிதர் இந்த உலகத்திற்காக வேண்டி நிறைய காரியங்கள் செய்யலாம், அது இந்த உலகத்தில் அவருக்குரிய கூலி கிடைத்து விடும். ஆனால் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், வலதாருல் ஆஹிரா கைர். மறுமைக்காக வேண்டி செய்யக்கூடிய விடயங்கள் தான் மிகவும் சிறந்தது என்று இந்த இரண்டுக்கும் இடையில் உள்ள சிறப்பை பற்றி சொல்கின்றான். உலகத்திற்காக வேண்டி செய்வது, மறுமைக்காக வேண்டி செய்வது, இந்த இரண்டிலும் எது மிகவும் சிறப்பானது என்று சொன்னால், மறுமைக்காக வேண்டி யார் ஏதாவது செய்கின்றாரோ அதுதான் மிகவும் சிறப்புக்குரியது, அவருக்கு சுவர்க்கம் கிடைக்கும் என்ற விடயத்தை அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய விடயத்தை பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரிகளே, இமாம் இப்னு தைமிய்யா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சுவர்க்கத்தை பற்றி சொல்லக்குள்ள சொல்றாங்க, சுவர்க்கம் பல படித்தரங்களை கொண்டது. சுவர்க்கம் பல படித்தரங்களை கொண்டது. அந்த சுவர்க்கத்தினுள் முக்மின்கள் பல படித்தரங்களாக இருப்பார்கள். அவங்க செய்த நல்ல காரியங்களுக்கு, அவங்களுடைய ஈமானுடைய, அவங்க அல்லாஹ்வை ஈமான் கொண்ட அளவிற்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அளவில் இருப்பார்கள் என்ற விடயத்தை இமாம் இப்னு தைமிய்யா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார். அப்ப சுவர்க்கம் பல படித்தரங்களை கொண்டது. அந்த சுவர்க்கத்தில் முக்மின்கள் தன்னுடைய ஈமானுடைய அளவுக்கு ஏற்ற போல், அவருடைய தக்வாவுடைய அளவுக்கு ஏற்றால் போல் அவர்கள் அந்த சுவர்க்கத்தில் பல படித்தரங்களாக இருப்பார்கள் என்ற விடயத்தை இமாம் இப்னு தைமிய்யா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லக்கூடிய விடயத்தை பார்க்கிறோம். உண்மையில் இந்த சுவர்க்கம் அல்லாஹ் தஆலா தெளிவுபடுத்துவது போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், மனிதனுடைய சிந்தனைக்கு ஒரு எட்டாத, மனிதனுடைய சிந்தனையால யோசிக்க முடியாத ஒரு விடயம் எப்படி இருக்கும் என்று கற்பனை பண்ணலாம். நாம் இந்த உலகத்துல சில இடங்களை வச்சு சுவர்க்கத்தில் நினைக்கிறார், கற்பனையான கொள்ள இல்லாத ஒரு விஷயம். இதுவரைக்கும் உலகத்தில் அப்படி யாரும் கண்டிருக்க மாட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த சுவர்க்கத்தை அல்லாஹ் தஆலா கூறுகின்ற ஒரு விஷயத்தை, அப்ப ஹதீஸுல் குதுஸியில வரக்கூடிய விஷயம், ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்கள், அஅதது லிஇபாதி ஸாலிஹ். இந்த சுவர்க்கத்தை நான் எனது அடியார்கள் நல்லவர்களுக்கு, சாலிஹான நல்லடியார்களுக்கு நான் இதனை தயார்படுத்தி வைத்திருக்கின்றேன். இது எப்படிப்பட்டது என்று சொன்னால், மாலா ஐனுன் ரஅத், இதை யாரும் கண்டில்லை, சுவர்க்கத்தை யாரும் கண்டில்லை, அப்படியான ஒரு பெருமதியான ஒரு விடயத்தை நான் எனது அடியார்களுக்கு, நல்லடியார்களுக்கு தயார்படுத்தி வைத்திருக்கின்றேன். அதுபோல வலா உதுன் சமிஅத், எந்த காதும் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் என்று
கேட்டு அறிய முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு விடயம். எந்த உள்ளமும் இப்படி இருக்கும் என்று யோசிக்க முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு விடயம் இந்த சுவர்க்கம். இதனை நான் எனது அடியார்களுக்கு, எனது நல்லடியார்களுக்கு நான் தயார்படுத்தி வைத்திருக்கின்றேன் என்ற விடயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி புகாரி முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரிகளே, ஒரு அடியான் இந்த சுவர்க்கத்தில் நுழைந்தால் அதில் அவன் சுவர்க்க சுவண்டியை நிரந்தரமாக அனுபவிச்சுட்டே இருப்பான். உலகத்தில் நமக்கு நோய் வாரது போல, வயசாகிறது போல, அல்லது தோள்களில் மாற்றங்கள் ஏற்படுவது போல, உடலில் மாற்றங்கள் ஏற்படுவது போல சுவர்க்கத்துக்குள் நுழையக்கூடியவருக்கு ஏற்படாது. சுவர்க்கத்துக்குள்ள யார் நுழைகின்றாரோ அவர் அப்படியே தான் இருப்பார். அவருக்கு வயசாகாது, அவருக்கு நோய் நொடிகள் வராது, அவர் முதிர்ந்த நிலையை அவர் அடைய மாட்டார். சுவர்க்கத்துல சுவண்டியை அனுபவித்து கொண்டு இருப்பார். அந்த சுவண்டி நாளடைவில் அப்படி குறைந்து போகாது, எப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்கும். அப்ப அந்த விஷயத்தையும் அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல சொல்லுகிறான். அதாவது இந்த சுவர்க்கத்தில் ஒரு மனிதன் நுழைவிக்கப்பட்டால் அந்த சுவர்க்கம் நிரந்தரமானது, அது அழியாத ஒரு விடயமாக இருக்கின்றது. அந்த சுவர்க்கத்தில் அவர்களுக்கு நோய் நொடிகள் ஏற்படுவது, அவர்களுக்கு வயசாகுவது, இப்படியான விடயங்கள் எல்லாம் அந்த இடத்துல இருக்காது. அந்த சுவர்க்க சுவண்டிகளை அவர்கள் நிரந்தரமாக அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். அது குறைந்து விடாது, துண்டிக்கப்பட்டு விடாது என்கின்ற விடயத்தை அல்லாஹ் தஆலா சொல்கின்ற சூரத்துல் ஹூதிலே 108வது வசனத்தில் சொல்கின்ற விடயத்தை பார்க்கிறோம். அத்வாஅன் கைர மஜ்பூத். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு பெரும் கொடையை கொடுப்பான். அந்த கொடை துண்டிக்கப்படாது. அந்த இடத்தில் கொடுக்கப்படுகின்ற சுவண்டிகள் அது துண்டிக்கப்படாமல் அவர்களுக்கு நிரந்தரமாக வந்து கொண்டே இருக்கும் என்கின்ற விடயத்தை அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய விடயத்தை பார்க்கிறோம். அதுபோல அன்புக்குரிய சகோதரிகளே, அவ இப்படி ஒரு சுவண்டியான ஒரு இடம் சுவர்க்கம். நிறைய சுவண்டிகள் இருக்கும். அந்த சுவண்டி நாளடைவில் முடிய போறதில்லை, அது எப்பயும் இருந்துக்கே இருக்கும். சுவர்க்கத்துக்குள்ள நுழையக்கூடியவர் அவருக்கு வயசாகும், அவர் முதுமையை அடைவார், அதற்கு பின்னால மரணிப்பார் என்றெல்லாம் இல்லை. அவர் எப்படி சுவர்க்கத்துல இளமை தோற்றத்தில் இருப்பாரோ அது போலவே அங்க இருந்து கொண்டே இருப்பார் என்ற விடயத்தை இந்த வசனத்தினூடாக நாங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். அதுபோல சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ் தஆலா அந்த சுவர்க்கவாசிகளுக்கு பல விசேடத்துவமான விடயங்களை கொடுக்கின்றான். அல்லாஹ் தஆலா இந்த சுவர்க்கவாதிகளுக்கு பல விசேடத்துவமான விடயங்களை ஏற்படுத்துகின்றான். இதுவும் ஹதீஸுல் குத்ஸில் வரக்கூடிய செய்தி. அல்லாஹ் தஆலா சுவர்க்கவாதிகளுக்கு அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை ஏற்படுத்துகின்றான். அந்த திருப்பொருத்தம் அவர்களுக்கு ஏற்பட்டால் அதற்கு பின்னால் அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய கோப பார்வை ஏற்படாது. அல்லாஹ்வுடைய கோப பார்வை ஏற்பட்டால் இந்த உலகத்திலும் சரி மறுமை நாளிலும் சரி அவனால் நிம்மதியாக வாழ முடியாது. இதுதான் உண்மை. சுவர்க்கவாதிகள் சுவர்க்கத்துக்குள்ள நுழைஞ்சதுக்கு பின்னால அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் ஏற்படும், கிடைக்கும். அதற்கு பின்னால் அல்லாஹ்வுடைய கோபப்பார்வை அவர்களுக்கு ஏற்படாது. இதை விட வேற வேணும். அப்ப சுவர்க்கத்துக்குள்ள சுவனவாசிகள் நுழைஞ்சதுக்கு பின்னால அல்லாஹ் தஆலா அவர்களை அழைச்சு கேட்பார். அல்லாஹ் தஆலா கொடுக்க நிஅமத்தை எல்லாம் கொடுத்து போட்டு அவர்கிட்ட கேட்பான், நான் தந்ததெல்லாம் பொருந்தி கொண்டுட்டீங்களா, காணுமா, போதுமா என்கின்ற விடயத்தை அல்லாஹ் தஆலா கேட்பான். கேட்டவுடன் அந்த சுவர்க்கவாதிகள் சொல்வார்கள், நீ இப்படி பெருசா தந்திருக்கிறாய், நாங்க இதுக்கு மேலால பொருந்தி கொள்ளாம இருக்கலாமா? பெரிய நயீம் அருட்கொடைகள்
கடும் சுவண்டியான இந்த சுவர்க்கத்தை தந்தது பின்னால இதற்கு பின்னால எங்களுக்கு வேற என்ன தேவை, நாங்க பொருந்தி கொள்ளாம இருக்க முடியுமா என்று அந்த சுவர்க்கவாதிகள் அல்லாஹ்விடத்துல கேட்பான். அதுக்கு அல்லாஹ் தஆலா சொல்லுவான், இதை விட உங்களுக்கு மிகச் சிறப்பானது ஒன்று நான் தருகின்றேன், இதை விட மிகச் சிறப்பான ஒரு விடயத்தை உமக்கு தருகின்றேன் என்று விட்டு அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அந்த சுவர்க்கவாதிகள் மீது அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை ஹலாலாக்கி விடுகின்றான். ஹலாலாக்கிவிட்டு அதற்கு பின்னால் அவர்கள் மீது எந்தவித அல்லாஹுடைய கோப பார்வையும் கோபமும் ஏற்படாது என்கின்ற விடயத்தை அந்த சுவர்க்கவாதிகள் மீது சொல்கின்றான். அன்புடைய சகோதரிகளே, அல்லாஹுடைய கோப பார்வை இல்லை, அல்லாஹுடைய திருப்பொருத்தம் அவர்களுக்கு முழுவதுமாக கிடைத்து விட்டது என்று சொன்னால் இதை விட வேறு என்ன தேவை? போதும். ஆனா அல்லாஹ் தஆலா எப்படிலாம் செஞ்சு போட்டு இன்னும் தரணுமா, சுவர்க்கத்துல இன்னும் தரணுமா, இன்னும் அதிகப்படுத்தி தரணுமா என்றெல்லாம் கேட்பான் அல்லாஹ் தஆலா. மேலே சொன்ன செய்தி முத்தஃபக் புகாரி முஸ்லிம்ல வருகின்றது. அப்ப அல்லாஹ் தஆலா இன்னொரு செய்தியில சுவர்க்கவாதிகள் சுவர்க்கத்துக்குள்ள நுழைஞ்சதுக்கு பின்னால அல்லாஹ் தஆலா அந்த சுவர்க்கவாதிகளை பார்த்து கேட்பார், துரீதுன ஷைஅன் அஸீது, இன்னும் உங்களுக்கு நான் அதிகரித்து தரணுமா, இதை விட இன்னும் அதிகரித்து தர வேண்டுமா என்று அவர்களிடம் கேட்ட பொழுது அவர்கள் சொல்லுவார்கள், யா அல்லாஹ், நீ எங்களுடைய முகங்களை எல்லாம் வெள்ளையாக்கி விட்டாய், வெண்மையாக்கி விட்டாய், சுவர்க்கத்துக்குள் நுழை வைத்து விட்டாய், நரகத்திலிருந்து எங்களை பாதுகாத்து விட்டாய், இதை விட எங்களுக்கு என்ன வேணும் என்று கேட்டவுடன் அல்லாஹு தஆலா சொல்லுவான், இதை விட மிக சிறப்பானது ஒன்று இருக்கின்றது என்று போட்டு அல்லாஹு தஆலா அவருடைய திரையை விலக்கி அல்லாஹுடைய முகத்தை அவர்களுக்கு காட்டுவான். அப்ப சுவர்க்கவாதிகளுக்கு கொடுக்கக்கூடிய எல்லாவற்றையும் விட மிகச் சிறப்பானது அல்லாஹ் தஆலா அந்த திரையை விலக்கி அவருடைய முகத்தை காண்பிப்பது. இது யார் பார்ப்பாங்க? சுவர்க்கத்தில் இருக்கக்கூடிய முஃமின்கள், முத்தகீன்கள். அன்புக்குரிய சகோதரிகளே, அப்ப இப்படியான மிக அருள் பொருந்திய ஒரு இடம்தான் இந்த சுவர்க்கமாக இருக்கு. இப்படி பல நிஅமத்துகள், பல அருள்கள் நிறைஞ்சு காணப்படக்கூடிய ஒரு இடம்தான் சுவர்க்கமாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை கொடுக்கின்றான். கோபப்பார்வை அதற்கு பின்னால் அவர்களுக்கு இருக்காது. அல்லாஹ்வுடைய முகத்திரையை விலக்கி அவர்களுக்கு அந்த அல்லாஹ்வுடைய முகத்தை காண்பிக்கின்றான். இப்படி பல அருள்கள், சுவண்டிகள் நிறைந்த சுவர்க்கம் எமக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நாங்கள் பல தியாகங்கள் செய்கின்றோம். அன்புக்குரிய சகோதரிகளே, சுவர்க்கம் நுழைவதற்காக வேண்டி இஸ்லாம் எமக்கு பல இலகுவான வழிமுறைகளை சொல்லுகின்றது. அந்த வழிகளை நாங்கள் அறிந்து கொண்டு அந்த வழிகளை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் செயற்படுத்துவோம் என்று சொன்னால் சரியான முறையில் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா எமக்கும் சுவர்க்கம் தருவான் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அவன் சுவர்க்கம் போறதுக்கு நாங்கள் ஆசைப்பட வேண்டும், அதனை அறிய வேண்டும், அது எப்படி இருக்கும், எப்படியான சுவண்டி உள்ள என்ற இடம் என்பதை பற்றி நாங்கள் தெரிய வேண்டும். அதற்காக வேண்டி நாங்கள் எங்களுடைய வணக்கங்களை அமைத்துக் கொள்வது எங்களுக்கு அவசியமாக இருக்கின்றது. எனவே இந்த இடத்துல சுவர்க்கம் செல்லக்கூடிய மிக இலகுவான வழிமுறைகள் இதுல நாம பார்க்கக்குள்ள இஸ்லாம் எமக்கு மிக துல்லியமாக சொல்லக்கூடிய மிக இலகுவான வழிமுறைகளை எனக்கு சொல்கின்றது. சுவர்க்கம் இப்படியான வழிகள் ஊடாக, இப்படியான வழிகள் ஊடாக நீங்கள் நுழைய முடியும். அதுல முதலாவதாக பிரதானமாக சொல்லக்கூடிய வழிமுறை என்னவென்று சொன்னால்,
அல்லாஹ்வை ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்வது. அல்லாஹ்வை ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்வது. அல் ஈமான் பில்லாஹி வல் அமல் ஸாலிஹ். அன்புக்குரிய சகோதரிகளே, இந்த விடயத்தில் இப்போ சமகாலத்தில் பார்க்கக்குள்ள இந்த விஷயம் நம்மகிட்ட இருக்குதா இல்லையா என்று யோசிக்கிற அளவுக்கு இருக்கு. ஈமான் எங்க என்று தேடி பார்க்கிற அளவுக்கு எங்களிடத்துல ஈமான் இருக்கு. முஃமின்கள் எங்க, முஃமின்களுடைய பண்புகள் இவர்களிடம் இருக்கின்றதா இல்லையா, இந்த பண்பு முஃமினுடைய பண்பா என்று சிலாகிக்கக்கூடிய அளவிற்கு இன்றைய நிலைப்பாடு இருக்கின்றது. ஃபித்னாவுடைய காலங்களில் வாழ்கின்றோம். உண்மையாக உலகம் கட்டும் அழிவின்பால் சென்று கொண்டிருக்கின்றது. ஈமான் தாரிகள் காலையில ஈமானோடு இருக்கிறார்கள், மாலையாகின்ற பொழுது ஈமான் இல்லாமல் இருப்பாங்க. அப்படியான ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டோம். அப்ப முதலாவது சொல்லக்கூடிய விடயம், ஒருவர் அல்லாஹ்வை சரியான முறையில் ஈமான் கொண்டு அவர் நல்ல காரியம் புரிய வேண்டும். அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், வல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத்தி உலைக அஸ்ஹாபுல் ஜன்னah ஹும் ஃபீஹா காலிதூன். வல்லதீன ஆமனு, யார் ஈமான் கொண்டு அல்லாஹ்வை சரியான முறையில் ஈமான் கொண்டு, இந்த ஈமானோடு ஷிர்க் இருக்கக்கூடாது, நிஃபாக் இருக்கக்கூடாது, குஃபுர் இருக்கக்கூடாது. அப்ப இப்படியான விடயங்கள் இந்த ஈமானோடு இருக்கக்கூடாது. இந்த ஈமானை இப்படியான விடயங்கள் பாழ்படுத்தி விடும். அப்ப ஷிர்க் செய்யக்கூடிய விடயங்கள் இப்போ உலகத்தில் நிறைய நடந்து கொண்டிருக்கின்றது. குஃப்ரியத்தான விடயங்கள் நிறைய நடக்குகின்றது. எமது ஈமானை பங்கம் விளைவிக்கக்கூடிய செயற்பாடுகள் நிறைய இருக்கின்றது. உலகத்தில் எமது ஈமானை அழிக்கக்கூடிய நிறைய விடயங்கள் எமக்கு இந்த மொபைல் போன் ஊடாக அல்லது வேற மனிதர்கள் ஊடாக, பிற கொள்கைகள், பிழையான கொள்கைகள் ஊடாக நாங்கள் எமக்கு இது நுழைவிக்கப்படுகின்றது. அப்ப இப்படியான சந்தர்ப்பங்களில் நிச்சயமாக நாங்கள் ஈமானை உறுதியாக நம்பிக்கை கொண்டு அல்லாஹ்வை சரியான முறையில் ஈமான் கொள்வது அவசியமாக இருக்கிறது. அப்ப இதுல ஷிர்க் இருக்கக்கூடாது. அப்ப ஷிர்க் நாம விளங்கணும், தெரியணும். ஷிர்க்ண்டா என்ன? அப்ப ஷிர்க்கை ஏற்படக்கூடிய விடயங்கள், ஷிர்க் ஏற்படக்கூடிய விடயங்கள், எதனால் நம்முடைய ஈமான் பாழாகி போகும், அழிந்து போகும், இப்படியான விடயங்களை அறிந்து கொண்டு அந்த விடயங்களிலிருந்து விலகி கொண்டு இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக ஈமான் என்பது எங்களிடத்துல சரியான முறையில் வந்துவிடும். அப்ப யார் ஈமானோடு அல்லாஹ்வை சரியான முறையில் ஈமான் கொண்டு ஆமிலு ஸாலிஹாத், நல்ல காரியம் புரிகின்றாரோ, நல்ல அமல்கள் செய்கின்றாரோ, உலைக அஸ்ஹாபுல் ஜன்னah, அவர்கள் சுவர்க்கவாதிகள். அந்த சுவர்க்கத்தில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார். அப்ப ஈமான் இருக்கணும். அதுபோல நல்ல காரியங்கள் நாங்கள் செய்ய வேண்டும். நல்ல காரியங்களை இப்ப அதையும் தேட வேண்டிய ஒரு நிலையில இருக்கிறோம். நல்ல செயற்பாடுகளை, நன்மையான காரியங்களை அதையும் தேட வேண்டிய நிலையில் இருக்கின்றோம். நல்ல காரியம் இப்ப உலகத்துல, சமுதாயத்துல இஹ்லாஸான முறையில் செய்வது கிடையாது. நிறைய முகஸ்துதிக்காக வேண்டி செய்யப்படுகின்றது. சோசியல் மீடியாவில் போடணும், போட்டோ எடுக்கணும், அதை ஷேர் பண்ணணும், அதை பல பேர் பார்க்க வேண்டும், அந்த பலரும் தங்களை பெருமையாக பேச வேண்டும். இவன் நல்லவர், இவன் வல்லவர், இவன் கொடையாளி, இவன் அது இது என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி இன்று நிறைய அமல்கள் செய்கின்றோம். அத்துணை அமல்களும் பாழாகி போகின்ற அமல். மற்றவர்கள் பார்க்க வேண்டும், மற்றவர்கள் புகழ வேண்டும், எங்களை பெருமையாக பேச வேண்டும் என்பதற்காக வேண்டி நிறைய இபாதத்துகள் செய்கின்றோம். இந்த இபாதத்துகள் அனைத்தும் அன்புக்குரிய சகோதரிகளே மறுமை நாளில் நம்முடைய முகத்தில் வீசப்படும். ரியா
முகசுதைக்காக வேண்டி செய்யக்கூடிய அப்ப ஷிர்க்கை சேர்ந்த ஒரு விஷயம். நாம என்ன காரியமாக இருந்தாலும் நல்ல காரியமாக இருந்தால் அதனை அல்லாஹுக்காக வேண்டி இஹ்லாஸான முறையில் செய்ய வேண்டும். அப்போ ஒரு அமல் செய்வதாக இருந்தால் 2 ஷரத் இருக்கணும். ஒன்று இஹ்லாஸ் இருக்கணும், அல்லாஹுக்காக வேண்டி செய்கின்ற என்ற இஹ்லாஸ் இருக்க வேண்டும். அடுத்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாவை பின்பற்றி செய்ய வேண்டும். அப்ப இந்த 2 விஷயம் இருக்க வேண்டும். இந்த 2 விடயம் இல்லை என்று சொன்னால் அவருடைய அமல் பாத்திலாகி விடும். அப்ப அன்புக்குரிய சகோதரிகளே, பெருமைக்காக வேண்டி புகழுக்காக வேண்டி உலகம் அப்படித்தான் மாறிச்சு. ஒரு விஷயம் செய்யக்குள்ள ஒரு போட்டோ, அதை அடுத்து சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ற, அதை பல பேரும் பார்க்குற, சில ஆக்கள் லைக் பண்ணுவாங்க, சில ஆக்கள் மார்க்கெட் பேசுவாங்க, சில ஆக்கள் கண்டு காணாமலே போவாங்க. பள்ளிவாசலுக்கு நாம சதகாக்கள் செய்கின்றோம். என்ன காரணம் என்று சொன்னா பள்ளியில தன் பேரை சொல்லி இவருக்கு இது தந்தார் அது தந்தார் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி நிறைய செய்கின்றோம். அப்படி இல்லாம நாம செய்யக்கூடிய தொழுகையாக இருந்தாலும் அது அல்லாஹுக்காக வேண்டி என்ற இஹ்லாஸ் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். நாம தொழுறோம், ஆனா அந்த தொழுகை வந்து சரியா பிள்ளையா, நாம் அல்லாஹுத்தான் செய்கிறோமா என்கிறத சரியாக விளங்கி கொண்டு செய்வது அவசியம். நாம தொழுகையாளி, இந்த தொழுகை வாழ்நாள் ஒரு நாள் கூட தொழுகையை மிஸ் பண்ணில்ல என்று சொல்றதுக்காக வேண்டி என்று இல்லாம என்ன செய்யணும், அல்லாஹுக்காக வேண்டி தொழணும். அப்ப யார் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு எந்தவித ஷிர்க், குஃபுர், நிஃபாக் கலப்படம் இல்லாம அல்லாஹ்வை சரியான முறையில் ஈமான் கொண்டு, அதுபோல அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த முறையில் யார் நல்ல காரியங்கள் செய்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக சுவர்க்கம் கிடைக்கும். அந்த சுவர்க்கவாதிகள் நிரந்தரமாக சுவர்க்கத்தில் இருப்பார். நம்மளை யோசிச்சு பாருங்க, நாம இந்த விஷயம் நம்மகிட்ட இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக நமக்கு சுவர்க்கம் நிச்சயமாக கிடைக்கும். அப்போ இஹ்லாஸ் இருக்கணும், நம்முடைய செயற்பாடில் ஈமானும் சரியான முறையில் இருக்கணும். அடுத்த அன்புக்குரிய சகோதரிகளே, அல்லாஹு தஆலாவையும் அவனது தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வழிபட வேண்டும், கட்டுப்பட வேண்டும். இதுல இப்ப நாம எந்த அளவுக்கு பேய்த்தோம்னா, அதாவது அல் குர்ஆன் சுன்னாவை கட்டுப்படுதல், வழிபடுதல், அல்லாஹ்வையும் ரசூலையும் வழிபடுதல், இது சுவர்க்கம் நுழையக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. சுவர்க்கம் நுழையக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. இது எப்படி பெய்த்தா நம்மகிட்ட ஜீரோ ஆயிடுச்சு. சுன்னாவை பின்பற்றுதல், நபி வழிமுறையை பின்பற்றி நடத்தல் என்பது இப்ப எங்களிடத்துல ஜீரோவாக ஆகிவிட்டது. நம்முடைய திருமண நிகழ்வு எடுங்கள், சுமார் எக்ஸாம்பிளா திருமண நிகழ்வு இப்ப சுன்னா அடிப்படையில் இருக்கிறதா? எவ்வளவு அனாச்சாரங்கள் அதுக்குள்ள நுழைஞ்சிச்சு. அந்நிய கலாச்சார விடயங்கள் நம்முடைய மார்க்கத்துக்குள் நுழைஞ்சிச்சு. பிற மத சகோதரர்களிடம் இருக்கக்கூடிய திருமணத்தில் இருக்கக்கூடிய கலாச்சாரம், மெஹந்தி ஃபங்க்ஷன்ங்கிறது வந்து அந்நிய கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு விடயம். நமது பிற மத சகோதரர்களுடைய கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய விடயம், தமிழ் சகோதரர்கள் இருக்கிற ஒரு காரியம். அது இப்ப நம்மட முஸ்லிம் சகோதரர்களிடத்துல யார்கிட்ட இல்லை என்று கேட்கிற அளவுக்கு போயிடுச்சு. ஆனா இதுல நபி வழிமுறை இல்லைன்னு சொன்னா எல்லாமே சொல்லுவோம். ரசூலுல்லாஹ் எப்படி திருமணம் முடிச்சாங்க, எப்படி இஸ்லாம் விரும்புதுன்னு சொன்னா எல்லாரும் சொல்லுவோம், விட சொல்லுவோம். ஆனா நம்மகிட்ட இருக்கிறா, நாம் அதை பின்பற்றுறோமா என்று கேட்டா இல்லை. செல்லுவோம் எப்படி ஆடம்பரம் இல்லாம சும்மா சிம்பிளாக நடக்கக்கூடிய திருமணம் மார்க்கத்துக்கு ஏற்றமான ஒரு விடயம் என்றதை சொல்லுவோம். ரசூலுல்லாஹ் வலிமாக்கு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க என்ற விஷயத்தை சொல்லுவோம். இதெல்லாம் சொல்லுறோம். ஆனா என்னுடைய செயல்களை பார்க்கறக்குள்ள எம்மிடத்துல இருக்கிறா இல்லையான்னு பார்க்கக்குள்ள இந்த விஷயத்துல கடும் மோசமாக இருக்கிறோம். அப்ப அல்லாஹு தஆலாவை வழிபடுகின்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வழிபடுகின்ற விடயத்தில் நாம் சீரோவாக இருக்கிறோம்.
உடுப்பு விஷயம், ஆடை விஷயம், ஹிஜாபுடைய விஷயம் இன்றைக்கு கடும் ஃபேஷனாக போயிடுச்சு. பெண்களுடைய ஆடை முந்தைய ஒரு காலம் அம்மாமார் அவங்களுடைய சாரியை அழகாக நீட்டாக உடுப்பு கலாக வருவாங்க. அதே மாதிரி ஏனைய பெண்கள் ஹபாய் போட்டுக்கு அழகாக பரதா போட்டுக்கு வருவாங்க, வெளியால் வருவாங்க. தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ கிழவிமார் ஃபேஷன் ஃப்ராக் போட்டுக்கு ரோட்டு வழி ஏற்றுட்டாங்க. வயசானாங்க அம்மா புறப்பட போவா, மகள் அபாயோட போவா. எப்படி பெய்யுது? அப்ப ஹிஜாபுடைய விஷயத்துல நாம மார்க்கத்தை அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய விஷயத்தை பின்பற்றுறோமா? கொரோனாவுக்கு பின்னால பெண்களுடைய ஆடை விஷயம் தலைகீழாக மாறிவிட்டது. ஆடையில் கட்டும் எமது சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் கட்டும் சேஞ்ச் ஆயிட்டாங்க. ஆனா இது மார்க்கத்துக்கு ஏற்றமான, மார்க்கம் விரும்பக்கூடிய சொல்லக்கூடிய ஒரு ஹிஜாபான்னு பார்த்தா, ஆடையாண்டு பார்த்தா இல்ல. நிறைய பெற்ற ஹிஜாப் அவங்களோட அவுரத்தை மறைக்கிறாங்களான்னு கேட்டாலும் இல்லை. சரி, ஒரு பெண்ணுடைய அவுரத் என்ன, எவ்வளவு மறைக்கப்பட வேண்டும் என்று கேட்டா அதுவும் தெரியாது. அப்ப அன்புக்குரிய சகோதரிகளே, இப்படி இருந்தோம் என்று சொன்னால் சுவர்க்கம் போகலாம். இப்படி நாம மார்க்கத்துக்கு முரணான முறையில இருப்போம் என்று சொன்னால், அல்லாஹ்வுக்கும் அவருடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாற்றமாக நாங்கள் இருப்போம் என்று சொன்னால் சுவர்க்கம் போக முடியாது. ஆனால் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்கின்றான், وَمَن يُطِعِ اللَّهَ وَرَسُولَهُ يُدْخِلْهُ جَنَّاتٍ. யார் அல்லாஹ்வையும் அவன் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் யார் வழிபடுகின்றாரோ, கட்டுப்படுகின்றார்களோ, அவர்கள் சொல்லுகின்ற விடயத்தை சரியாக செயற்படுத்துகின்றார்களோ அவர்களை நாங்கள் அவர்களை சுவர்க்கத்துக்குள்ள நுழைவிப்போம். அந்த சுவர்க்கத்துக்கு கீழாக ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. அப்ப தாஅத்துல்லாஹ் வ ரசூலுஹு, அல்லாஹ்வை சரியான முறையில் வழிபடுவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரியான முறையில் வழிபடுவது. சுன்னா நபி வழிமுறை என்று வாயால சொல்லி சரி வராது. நபி வழிமுறை என்று வாயால சொல்லி சரி வராது. தங்களுடைய செயல்கள்ல இருக்க வேண்டும். நாங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை கட்டுப்படுகின்றோம், அதன் பிரகாரம் நடக்குகின்றோம் என்று வாயால சொல்லி சரி வராது. வாயால சொல்லக்கூடிய விடயம் தங்களுடைய இபாதத்துகள் ஊடாக, தங்களுடைய செயல்கள் ஊடாக இருக்க வேண்டும். அது எந்த விடயமாக இருந்தாலும் சரிதான். அந்த சுன்னாவை சரியாக விளங்க வேண்டும், சரியாக அறிய வேண்டும், அதன்படி வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அதுபோல அன்புக்குரிய சகோதரிகளே, சுவர்க்கம் நுழையக்கூடிய மிக இலகுவான வழிகளில் மூன்றாவதாக தக்வல்லாஹ் வ ஹுஸ்னுல் குலுக், அல்லாஹ் தஆலாவை இறையச்சம் கொள்வது, அல்லாஹ்வை பயப்படுவது, தக்வா செய்வது, அதுபோல நல்ல பண்பாடுகள், நல்ல ஒழுக்கங்கள், நற்பண்புகள். இந்த இரண்டு காரணங்களாலும் ஒருவர் சுவர்க்கம் நுழைய முடியும் என்று மூன்றாவதாக நாங்கள் பார்க்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சஹாபாக்கள் கேட்டார்கள், மனிதர்களை அதிகமாக சுவர்க்கத்துக்குள் நுழைவிக்கக்கூடிய செயல், மனிதர்களை அதிகமாக சுவர்க்கத்துக்குள்ள நுழைவிக்கக்கூடிய செயல் என்ன யா ரசூலல்லாஹ் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சஹாபாக்கள் கேட்கின்றார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், தக்வல்லாஹ், அல்லாஹ்வை பயப்படுவது, அல்லாஹ்வை இறையச்சம் கொள்வது, வ ஹுஸ்னுல் குலுக், நல்ல பண்பாடாக இருப்பது. இது ரெண்டும் தான் ஒரு மனிதனை சுவர்க்கத்துக்குள்ள அதிகமாக, அதாவது ஒரு மனிதன் சுவர்க்கத்துக்கு நுழைகிறான்னு அந்த ரெண்டு காரணங்களாலும் தான், ரெண்டு விஷயத்தை சொல்றாங்க அதிகமாக இதால் தான். அன்புக்குரிய சகோதரிகளே, தக்குவா, நமக்கு தக்குவா எப்போ ஏற்படுதுன்னா நோன்பு வந்தால் தான்.
நோன்பு வந்தால் சரி, நோன்பு வந்தால் தான் நமக்கு தக்குவா வரும். நோன்போடு இருக்கக்குள்ள தக்குவா வருது. அல்லாஹுக்காக வேண்டி செய்கிறோம், அல்லாஹுக்காக வேண்டி விடுகின்றோம். தக்குவா என்பது அல்லாஹு தஆலா ஏவிய விடயங்களை பயந்து அல்லாஹுக்காக வேண்டி செய்வதும், அல்லாஹு தஆலா தவிர்த்த விடயத்தை, மார்க்கம் தவிர்த்து கொள்ளுமாறு சொன்ன விடயத்தை அல்லாஹுக்காக வேண்டி தவிர்த்து கொள்வதும் தக்வாவாகும். அப்ப இது எப்ப வருகிறது, எப்ப ஏற்படுகிறது என்று பார்த்தால் நோன்பு காலத்துல மட்டும்தான், நோன்போடு இருக்கக்குள்ள மட்டும்தான் தக்குவா வருது. ஏனைய காலங்களில் தக்குவா வருது அப்படின்னு சொன்னா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, சிரமமாகத்தான் இருக்கு. அல்லாஹ்வை பயப்படணும். ஒரு அமல் செய்யக்குள்ளையும் சரி அல்லாஹுக்காக வேண்டி செய்கின்றேன் என்ற பயத்துடன் செய்ய வேண்டும். தொழுக நாம் ஏன் தொழுகிறோம் என்று சொன்னா அதன் ஊடாக நமக்கு நன்மை கிடைக்க வேண்டும். அதை செய்யாமல் விட்டோம் என்று சொன்னால் எமக்கு அல்லாஹ் தஆலா தண்டிப்பான். அதனால் தொழுகின்றேன். செஞ்ச நன்மை கிடைக்கும், செய்யலன்னா பாவம் கிடைக்கும். அதனால தொழுகின்றேன். இந்த தொழுகை இப்ப எப்படி இருக்கணும்? அல்லாஹுக்காக வேண்டி அல்லாஹ்வை பயந்து நன்மை எதிர்பார்த்து செய்ய வேண்டும். அப்ப தக்குவா எம்முடைய அனைத்து செயற்பாடுகளிலும் இருக்க வேண்டும். இரண்டாவது நல்ல பண்பாடு, நல்ல ஒழுக்கம். அன்புடைய சகோதரிகளே, ஒரு சந்தர்ப்பத்தில் சஹாபாக்கள் ஒரு பெண்மணியை பற்றி சொல்கிறார். இந்த பெண்மணி அவட இபாதத்தில் சும்மா நோமலா அந்த அளவுக்கு இல்லை, அவ இபாதத் செய்யக்கூடிய ஒரு ஆள், சாதாரணமாக இபாதத்தில் இருப்பார். இவ பக்கத்து வீட்டுக்காரரோட நல்ல முறையில் நடப்பார். இந்த அநியாயம் செய்கிற இல்லை, நல்ல முறையில் நடந்து கொள்வா என்ற விஷயத்தை சொன்ன ரசூலுல்லாஹ் தஹலல் ஜன்னான்னு சொன்னாங்க, சுவர்க்கம் நுழைவார். இன்னொரு பெண்மணியை சஹாபாக்கு சொல்கிறார்கள், இவவும் நல்ல ஈடுபாடு, இபாதத்தில் நல்ல ஈடுபாடு. இவ அடிக்கிறதுக்கு யாருமே இல்லை, தொழுகண்டா இவதான், நோம்பு செஞ்சாலும் இவதான். அப்ப இபாதத்து நல்ல கிளியரா அழகா பக்காவா செய்யக்கூடிய ஒரு பெண். ஆனா இவ பக்கத்து வீட்டுக்காரர்களோட மோசமாக நடக்கக்கூடிய ஒரு பெண். நல்ல அடிக்கிறது, நல்ல கதைக்கிறது, எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரவு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தஹலன்னா நரகம் நுழைவார். அன்புக்குரிய சகோதரிகளை, இந்த இடத்துல நாம் ஒன்றை யோசிக்கணும். நாம நம்மட காரியங்கள்ல கண்ணு கருத்துமாக இருக்கிறோம். எதில் என்று சொன்னா தொழுகையிலாம், நோம்புலாம், நாம செய்யக்கூடிய வணக்கங்களில் தான் மிக அவதானமாக நாங்கள் அந்த வணக்கங்களை செய்கின்றோம். ஆனா இப்படியான அஹ்லாக்குகளை நாங்கள் சரியாக எடுத்து நடப்பது இல்லை. இப்பையும் நாங்கள் எமது பக்கத்து வீட்டுக்காரரோடு மோசமாகத்தான் இருக்கிறோம், சண்டையோட இருக்கிறோம், எப்ப பார்த்தாலும் பிரச்சனையோட இருக்கிறோம். அவ பிரச்சனைக்கு மாறாவா இல்லையா தெரியாது, நாம கிட்டி எடுக்கிறோம். உறவுகளோட உறவை முறிச்சு கொண்டே வாழ்றோம். அவங்க சேர்ந்து வருவாங்க, ஆனா நாம திரும்பி போவோம். அவங்க சலாம் சொல்லுவாங்க, நீ உன்னை சலாத்த குப்பையில போடுன்னு சொல்லி போட்டு போவோம். அவங்க உறவாட வருவாங்க, உன்னை உறவை கொண்டு எங்கேயாவது கொண்டு வச்சுட்டு போவோம்னு சொல்லுவோம். அப்ப இப்படி அஹ்லாக் இல்லாம, நல்ல ஒழுக்கம் இல்லாம, பண்பாடு இல்லாம இருந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக இப்படியான பண்புகளை கொண்டவர்களுக்கு நரகம் கிடைக்கும். அப்ப நம்மளோட இபாதத் சரியாக இருக்குது, நம்ம தொழுறோம், நோன்பு பிடிக்கிறோம், எல்லாம் சரியாக செய்கிறோம் என்று நினைச்சா சுவர்க்கம் கிடைக்கும் என்று நினைக்கக்கூடாது. அதுவும் சரியா இருக்கணும், இந்த சைட்டும் சரியா இருக்கணும், நல்ல அஹ்லாக் இருக்கணும். சிலாக்கள் பேசினாங்கண்டா அவடத்து சண்டை தாங்க, பேச தெரியாது. ஒரு 2 பேர் பேசிட்டாங்கன்னா பேசிக்கிட்டாங்க, அவடத்த
ஒரு ஆள் வாயை துறந்தா அவடத்தை எப்படியும் சண்டை வந்துடும். ஏட்டா பேச தெரியா, பேசுகின்ற ஒழுக்கம் தெரியா. சமூகத்தில் இப்ப பாருங்க, நிறைய ஸ்கூல்ல நிறைய பிரச்சனை வருது. என்ன காரணம்? ஆசிரியர்களோட எப்படி மாணவர்கள் பேசணும்ன்றது தெரியா. சார் மார டே என்று கூப்பிடுறாங்க, டீச்சர் மார சாதியா கூப்பிடுறாங்க. இது நடக்கிற விஷயம். பிள்ளைகள்கிட்ட ஒழுக்கம் இல்லை. இந்த பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய பெற்றோர்கள் அவர்களை பார்த்தா அவர்கள்ட்ட பிள்ளைகளை விட மோசம். பிள்ளைகளுக்கு எப்படி சொல்லிக் கொடுத்தாங்கன்னு சொன்னா, அவங்களை என்ன செஞ்சா, என்னை கதைச்சா, என்னையா தூக்கி எறிஞ்சிடு பிடிச்சு சொத்தையில. அப்ப இப்படி பெற்றோர்கள் இருந்தால் பிள்ளைகள் எப்படி வருவாங்க? அது போல மாற்றமாகவும் இருக்கின்றது. இப்படியான பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய இடங்கள் ஒழுக்கம் இல்லாமல் நடக்கக்கூடிய விடயத்தை பார்க்கணும். அப்ப அன்புக்குரிய சகோதரிகளே, ஒரு முஸ்லிம் சுவர்க்கம் நுழைய வேண்டும் என்று சொன்னால் அவன் தொழுதால் மட்டும் போதாது, நோம்பு பிடித்தால் மட்டும் போதாது, அவன் அல்லாஹ்வை தக்வா செய்தால் மட்டும் போதாது, அவன் நல்ல ஒழுக்கம் உள்ளவனாக இருக்கவன். அவன் மற்றவர்களோட பேசக்குள்ள நல்லா பேசணும். சிலாக்கள் பேசி என்னையும் ஏலாட்டி தூசண வார்த்தையால ஏசுறது, மோசமாக நடக்கிறது. அப்ப இதெல்லாம் ஒழுக்கம் இல்லாத செயற்பாடுகள். பிள்ளைகளுக்கு உம்மா வாப்போட எப்படி பேசணும் என்ற முறை தெரியாது. பிள்ளைகளுக்கு உம்மா வாப்பாவோட எப்படி பேசணும் என்ற முறை தெரியாது, அந்த ஒழுக்கம் தெரியாது. பெற்றோர்கள் பிள்ளைகளோட எப்படி பேசணும் என்றது தெரியாது. தவறு செய்யறது பிள்ளைகள் தான். நாம தான் சில விஷயங்களை சொல்லிக் கொடுக்கணும். இப்படி செய்யணும், அப்படி செய்யக்கூடாது அவங்க என்று சொல்லிக் கொடுக்கணும். ஆனா நாம என்ன செய்யறோம் என்று சொன்னா, வாக்கி வந்ததெல்லாம் பேசணும். நாம வாக்கி வந்ததெல்லாம் பேசுறத பிள்ளை என்ன செய்யுதுன்னு சொன்னா, மூளைக்குள்ள பதிஞ்சு அதை கொண்டு வெளியால கொண்டு பிராக்டிக்கலா கொண்டு வர. வந்தக்கூடிய சகோதரிகளை, தக்குவா இருந்தால் மட்டும் சுவர்க்கம் நுழைய முடியாது. எமது இபாதத் சரியாக இருந்தால் மட்டும் சுவர்க்கம் நுழைய முடியாது. எமது ஒழுக்கம், பண்பாடு நல்ல முறையில் இருக்க வேண்டும். இப்ப சில இடங்கள்ல சிலாக்கள் மௌத்தானா சொல்லுவாங்க, என்ன மனுஷன் தங்கம். இப்ப கிட்ட அண்மையில மரணிச்ச ஒரு சகோதரர் மருதமனையில சோசியல் மீடியாவிலும் சரி, நேரடியாகவும் சரி, முகத்துக்கு நேரவும் சரி, அவரை பற்றி யாரும் குறை சொன்னதே இல்லை. சோசியல் மீடியாவில் நல்லா தான் பேசுறாங்க, நேருக்கும் நல்லா தான் பேசினாங்க. அப்படி சிரிச்ச முகம், யாருடையும் கோபப்பட மாட்டார், யாருடையும் அப்படி கடுமையாக பேச மாட்டார், எப்போ பார்த்தாலும் சிரிச்ச மாதிரி இருப்பார். அப்ப இது நல்ல பழக்கம். இப்படியான விஷயங்கள் எங்களை சுவர்க்கத்துக்கு இட்டுச்சிருக்க. சிலாக்கள் இருக்காங்க, அவங்கள பார்த்தாலே பயம் வரும், அவங்கள பார்த்தாலே பயம் வரும். ஆனா அவங்க பேச ஆரம்பிச்சாங்கன்னா நல்லா இருக்கு, சொஃப்டா நாக்களாக அடிப்பாங்க. ஆனா சிலாக்கள் இயல்பிலே பார்த்தாலும் பயந்தால் அவங்க சாஃப்டும் இல்லை, கடும் ஹார்டாக இருப்பாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் மிக மென்மையானவர், மென்மையை விரும்பினார்கள். மற்ற மனிதர்களுடன் மென்மையாகத்தான் நடப்பார்கள், நல்ல ஒழுக்கம் உள்ளவராக இருந்திருக்கிறார்கள். அப்ப தக்குவா இருப்பதுடன் நல்ல ஒழுக்கமும் இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக சுவர்க்கம் நுழைய முடியும். அப்ப இந்த உலகத்துல மனிதர்களை அதிகமாக சுவர்க்கம் நுழையக்கூடிய செயல் என்னென்று கேட்டோம் என்று சொன்னா, அல்லாஹ்வை பயப்படுவதும் நல்ல ஒழுக்க பண்பாடு உள்ளவராக இருப்பது. இந்த ரெண்டு விஷயம்தான் ஒரு மனிதனை அதிகமாக சுவர்க்கத்துக்குள்ள நுழைய வைக்கக்கூடிய விஷயம். அடுத்ததாக அன்புக்குரிய சகோதரிகளே, சலாத்தை பரப்புவது, உணவளிப்பது, அதுபோல உறவுகளை பேணி நடப்பது. இந்த மூணு விஷயமும் இப்போ சொல்லக்குள்ள கொஞ்சம் யோசிப்பீர்கள். என்ன நம்மகிட்ட இல்லாத விஷயத்தான் சொல்றாரு. சலாத்தை சொல்றது, சலாத் சம்பந்தமாக மணித்தியால கணக்கில் பேசலாம். சலாம் அஸ்ஸலாம் அவ்வலுல் கலாம். ஒரு ஆள் ரெண்டு பேர் பேசணும்னு சொன்னா பேசுறதுக்கு முன்னால சலாம் சொல்லணும்.
சலாம் என்பது ஒரு இபாதத், ஒரு சமூக கட்டமைப்பு. சலாம் என்பது ஒரு சமூக கட்டமைப்பு, ஒரு இபாதத், ஒரு வணக்கம். அதனை நாங்கள் வணக்கமாக அமைத்துக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு சலாத்தினுடைய விஷயத்துல நாம கடும் கேலஸாக இருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ரெண்டு பேர் நீங்க சந்திக்கிறீங்கன்னு சொன்னா நீங்க சலாம் கொடுங்க, சலாம் கொடுத்து நீங்கள் முசாபஹா செய்து கொள்ளுங்கள். அப்ப அங்க மஹப்பத் ஏற்படுகிறது. அங்க மஹப்பத், ரெண்டு பேருக்கிடையில மஹப்பத் ஏற்படு. சலாம் சொல்லக்குள்ளேயே அவங்க இரண்டு பேருக்கு இடையில ஒரு ஒரு அன்பு பரஸ்பரம் ஏற்படுகின்றது. ஆனா இங்க சலாம் இல்லை, ஒன்றுமே இல்லை. ரசூலுல்லாஹ் ஒருவர் ஈமான் கொள்ள மாட்டார், அவர் ஈமான் கொள்ளணும் என்றால் அவர் ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும். நேசம் இல்லை, நேசம் ஏற்பட வேண்டும். எப்படி என்று சொன்னால், இரண்டு பேருக்கிடையில் நேசம் ஏற்பட வேண்டும். எப்படி என்று சொன்னால், நீங்க உங்களுக்கு இடையிலே சலாத்தை கொண்டு பரப்புவதனால் என்ற விடயத்தை சொல்றாங்க. அப்ப நாம ஒரு ஆளை சந்திக்கக்குள்ள சலாம் சொல்ற விஷயத்துல கடும் கேலசலாக இருக்கு, கட்டும் பொடுபோக்காக இருக்கிறோம். சலாம் சொல்லாமையே பேசுறோம். ஒரு ஆளை வீட்டுக்கு நுழையக்குள்ள சலாம் சொல்லாமையே போறோம். ஆனா இஸ்லாம் வீட்டுக்குள்ள நுழையக்குள்ள சொல்லுது, சலாம் சொல்லி அனுமதி எடுத்துக்கிட்டு போ. சலாம் சொல்லு, சலாம் சொன்னதுக்கு பின்னால அனுமதி எடு. அனுமதி தந்தா மாத்திரம் உள்ளுக்கு போய் நினைச்சு வழியால போயிட்டு. சஹாபாக்கள் அப்படித்தான் இருக்கிறாங்க. சலாம் சொல்றாங்க, அனுமதி எடுக்கிறாங்க. அனுமதி கிடைக்கல என்று சொன்னால் எந்த பெரிய சஹாபி என்றாலும் அவர் திரும்பி விடுகின்றார். ஏன்? சஹாபாக்கிட்ட முன்ன சின்ன விஷயம் பேணுதலாக இருந்தது. அது ஒரு இபாதத், மஹப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயம், ஒரு சமுதாய கட்டமைப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயம். அப்ப ரெண்டு பேருக்கு இடையில மஹப்பத் வரணும் என்று சலாம் சொல்லணும். அதுல இஸ்லாம் சலாம் சொல்லுகின்ற முறையை சொல்லுங்க. யார் யாருக்கு சொல்லணும், எப்படி சொல்லணும், எப்படி சொன்ன நன்மை கிடைக்கும். சலாத்திலையும் நன்மை இருக்கின்றது. சலாம் அலைக்கும் என்று சொன்னால் 10, சலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் 20, சலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று சொன்னால் 30. அப்ப அதுலயும் பல படித்தரங்கள் கொண்டிருக்குது நன்மை. அப்ப இப்படி விடயங்கள் சலாத்துல இருக்கு. ஆனா அந்த சலாத்தை பரப்புகின்ற சொல்லுகின்ற விடயத்துல நாம தெரிஞ்சாக்களுக்கு மட்டும் சலாம் சொல்றோம். நமக்கு யாரும் நம்மிடத்துல யார் முக்கியத்துவம் என்று சொன்னா அவருக்கு மட்டும் சலாம் சொல்றோம். இல்லைன்னு சொன்னா நம்மளோட முகங்களை பார்க்கலாம். ஒரு ரோட்டில் ரெண்டு பேரும் அங்காலஞ்சாலையும் போறோம் பாரம் என்று சொன்னா ஒரு சலாமும் இல்லை, ஒன்றும் இல்லை. இது ரெண்டு பேரும் பேசல் என்று சொன்னா ரெண்டு பேர்த்த சொத்தை இப்படி ஒரு கிருதலாக இருக்கு. அதுபோல அன்புக்குரிய சகோதரிகளே, இரண்டு பேர் பேசாமல் சலாம் சொல்லாமல் 3 நாளைக்குள் மரணித்தால் அவர்கள் சுவர்க்கம் நுழைய முடியாது. இது சரியான ஹதீஸ். எங்க போய் நிற்கிது சலாம்? ரெண்டு பேர் கதையாம பேசாம இருந்து 3 நாளைக்குள்ள சலாம் சொல்லி அவங்க ரெண்டு பேரும் சேரலன்னு சொன்னால், அவர்கள் அதுக்கு பிறகு மரணிச்சுட்டாங்கன்னு சொன்னால் அவர்கள் சுவர்க்கம் நுழைய முடியாது. அப்ப சலாம் சொல்லுவது, அதுபோல இத்ஆம் உணவளிப்பது, சிலத்துல் அர்ஹாம் உறவுகளோட சேர்ந்து வாழ்வது. இந்த உறவுகள் விஷயத்துல கடுமையாக யோசிக்க வேண்டிய, சுய பரிசோதனை செய்ய வேண்டிய நிலை எமக்கு இருக்கின்றது உறவுகளுடைய விஷயத்தில். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யா அய்யுஹன் நாஸ் அப்சு ஸலாம் வ அத்இமு தஆம் வ ஸிலுல் அர்ஹாம். நீங்க சலாத்தை பரப்பிக் கொள்ளுங்கள், உணவளித்து கொள்ளுங்க, உறவுகளை சேர்ந்து கொள்ளுங்க. வஸல்லு பில்லைலி வன்னாஸ் நியாம். மனிதர்கள் இரவுல தூங்குகின்ற பொழுது நீங்க எழும்பி நின்று தொழுங்க. நபிலான தொழுகை
கியாமுல் தொழுகை தொழுங்க, இப்படி தொழுதிங்கண்டா ததுகுலுல் ஜன்னத பிஸலாம், நீங்கள் சாந்தியான முறையில சுவர்க்கம் நுழைவீர்கள். இது இப்னு மாஜாஹ் வரக்கூடிய செய்தி. அன்புக்குரிய சகோதரிகளே, உறவுகளோடு சேர்ந்து நடக்கிற விஷயத்துல சுப்ஹானல்லாஹ், பிள்ளைகள் பெற்றோர்களுடனேயே பேசாம இருக்கிறார்கள். பிள்ளைகள் பெற்றோர்களுடனே பேசாம, பெற்றோர்கள் என்ன செஞ்சாலும் பிள்ளைகளுக்கு கடமை அந்த பெற்றோர்களுடன் பேசி அவர்களோட நல்ல முறையில் நடப்பது. பெற்றோர்கள் என்ன செஞ்சாலும், எதுவாக இருந்தாலும், அது எப்படியான காரியங்களாக இருந்தாலும், இந்த பெற்றோர்களுடன் பிள்ளைகளாகிய நாங்கள் அவர்களுடைய உறவை முறிச்சு கொள்ளாம அவர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்வது என் மீது அவசியம். ஏனென்று சொன்னால், அவர்கள் மனம் நோகிவிட்டார்கள் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும். அவர்கள் மன்னிக்காத முறையில் அவர்களுக்கு நாங்கள் ஏதாவது செய்த நிலையில் அவர்கள் மன்னிக்காது நாங்கள் மரணிப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக நாங்கள் மறுமை நாளில் வெற்றி பெற முடியாது. அன்புக்குரிய சகோதரிகளை, பெற்றோர்களை மிக துச்சமாக மதிக்கக்கூடிய பிள்ளைகள், பெற்றோர்களை அல்லாஹ் தஆலா வலா தகுல் லஹுமா உஃப் என்று சொல்லாதீங்க என்று சொல்றார். உஃப் என்று சொன்னா சி என்பது அல்லாஹ்விடத்துல ஒரு மோசமான வார்த்தை. சி என்று சொல்லாதீங்க. ஆனா எமது பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு பார்க்கக்கூடிய வார்த்தைகள் சுப்ஹானல்லாஹ் மிக மோசமான, மிக கடுமையான வார்த்தைகள். பெற்றோர்களுடன் சண்டை பிடிக்கிறாங்க, பெற்றோர்களை ஏசுகின்றார்கள், பெற்றோர்களை பாதைகளில் ஓரங்களில் ரோட்டுகளில் அப்படியே விட்டு விடுகின்றார்கள். அல்லாஹ் தஆலா பாதுகாக்க வேண்டும். அதுபோல அன்புக்குரிய சகோதரிகளே, உறவுகளை சேர்ந்து கொள்கின்ற விஷயத்துல நாம கடும் மோசமாக இருக்கிறோம். நமக்கு திருமணத்துக்கு அழைக்கலன்னு கொண்டு என்ன செய்யறோம், அது என்னையோ பெரிய பிரச்சனை மாதிரி நம்மளோட வாழ்நாள் பூராக பேசாமையே இருக்கும். என்ன சொல்றோம், என்ன மௌத்துக்கும் வந்துடக்கூடாது. கல்யாணத்துக்கு திருமணத்துக்கு எல்லா பிறகும் சொன்ன, எல்லா பிறகும் கார்டு கொடுத்தாரு. இவ பக்கத்து வீட்டுக்காரால், சொந்தக்காரால், சொந்த சகோதரி அவக்கு போய் சொன்னது, ஆனா கார்டு கொடுக்கல. ஆனா அவ சொல்லக்கூடிய வார்த்தை என்ன மௌத்துக்கு வந்துடக்கூடாது. என்னதுக்கு ஒரு கார்டு கொடுக்கல, ஆனா திருமணத்தை சொன்ன கார்டு கொடுக்கல. சில டைமில் அவர் மறந்திருப்பார், அல்லது தங்கச்சிக்கு கொடுக்கதா, அவதானே அவட வீட்டு சம்பவம் அவக்கும் கொடுக்கதா என்று அவர் யோசிச்சிருப்பார். ஆனா நம்முடைய சகோதரர்கள் நாம என்ன செய்யறோம் என்று சொன்னா, இந்த ஒரு சின்ன காரியத்திற்கு சொல்லக்கூடிய வார்த்தை என்ன மௌத்து வந்துடக்கூடாது, நீ மௌத்தாலும் நான் வரமாட்டேன். உறவுகளை பேணி நடக்கிற விஷயத்துல சில பிள்ளைகள் உறவு துண்டிச்சிருக்கிற இடத்துல சில பிள்ளைகள் அந்த உறவை சேர்க்கக்கூடிய ஒரு பாடமாக இருக்கிற பொழுது பெரியவர்கள் பெரியால் கனப்பட்டு அந்த உறவை இன்னும் இன்னும் விரிசலாக்க வேண்டும் என்று இருக்கக்கூடிய பெரியவர்களை பார்க்கிறோம். சிலாக்கள் அதை சேர்த்து உறவாக்குவோம் என்று நினைச்சிட்டு இருக்கக்குள்ள சிலாக்கள் அந்த மனசுல வஞ்சகம். அன்புக்குரிய சகோதரிகளை, நமக்கு என்ன செஞ்சாலும் நாம மன்னிக்கணும். ரசூலுல்லாஹ்வுக்கு செய்யாத நமக்கு செஞ்சுட்டாங்க. ரசூலுல்லாஹ் சாச்சாவை கொலை செஞ்சாங்க. ரசூலுல்லாஹ் தாய்க்குள்ள அடிச்சாங்க, அழுகிய குடலை கொட்டினாங்க. இவங்களுக்கு செய்யாத, இவங்களுக்கு செஞ்ச இப்படியான விஷயங்களை நமக்கு செஞ்சுட்டாங்க இல்லையே. ஆனா ரசூலுல்லாஹ் அவ்வளவு பேரை மன்னிச்சு விட்டாங்க, பேசினாங்க, கலைச்சாங்க. எனவே அன்புக்குரிய சகோதரிகளே,
உறவுகளுடைய விஷயத்தில் கட்டும் கவனமாக இருக்கணும். சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக மிக இலகுவில் முறியக்கூடிய ஒன்று சொன்னா அந்த உறவு தான். சிறிய சிறிய காரியங்களுக்காக வேண்டி பக்கத்துல சகோதரிகள் 2 பேர், உடன் பிறந்த 2 சகோதரி இருப்பாங்க. ஆனா 2 பேருக்கு பேச்சுவார்த்தை இருக்காங்க, 2 பேரும் கதைக்க மாட்டாங்க. அப்ப இதெல்லாம் மிக மோசமான செயலாக இருக்கின்றது. எனவே இப்படியான இந்த உறவுகளை யார் சரியாக நடக்கிறாரோ அவர் சுவர்க்கம் அடைவார். உறவை முறிச்சு நடந்தாருன்னு சொன்னா அவர் அல்லாஹ்விடத்துல வந்து கேள்வி கணக்கு இருக்குது. அப்ப சுவர்க்கம் விளைகின்ற விஷயம் அவருக்கு மிக கஷ்டமாக அமைந்துவிடும். அதுபோல இப்படியான இன்னும் நிறைய விடயங்கள் இருக்கின்றது. நேரம் போதாமை காரணமாக இதனுடன் முடிச்சு கொள்ளாமல் இருக்கின்றேன். ஆயத்து குர்சி ஓதுவது, ஒவ்வொரு பரலான தொழுகைக்கு பின்னாலே ஆயத்து குர்சி ஓதுவது, அதுவும் சுவர்க்கத்துக்குள் நுழையக்கூடிய செய்தி விடயம். அதுபோல ஒவ்வொரு நாளும் செய்தில் இஸ்திக்ஃபார் ஓதுவது, காலையில் ஒருவர் ஓதி அதனை சரியாக கருத்து விளங்கி அதனை உறுதி கொண்டு ஓதினால் மாலையாவுக்கு மரணித்தால் அவருக்கு சுவர்க்கம் கிடைக்கும். மாலையில் ஓதி காலையாவுக்கு மரணித்தால் சுவர்க்கம் கிடைக்கும். அப்போ செய்தில் இஸ்திக்ஃபாரை அனைவரும் பாடமாக்கி கொள்ள வேண்டும். அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த خلقتني وأنا عبدك وأنا على عهدك ووعدك ما استطعت أعوذ بك من شر ما صنعت أبوء لك بنعمتك علي وأبوء بذنبي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت. இந்த செய்யுதுல் இஸ்திக்ஃபார கருத்து விளங்கி உறுதியாக நம்பிக்கையுடன் யார் ஓதுகிறாரோ அவர் மரணிச்சு அவருக்கு சுவர்க்கம். செய்யுதுல் இஸ்திக்ஃபார் எத்தனை பேருக்கு பாடம் என்று சொன்னால் நிறைய பேருக்கு பாடம் கிடைக்காது. இந்த துவா பாடமாகிறது எவ்வளோ நிரந்தரப்படும்? 50 நாள், ஒரு மாதம், 10 நாள், ஒரு கிழமை, ஒரு நாள், ஒரு மணித்தியாலம், 10 நிமிஷம். 10 நிமிஷம் பாடமாக்க வேண்டிய ஒரு துவா, அது எப்படியான துவா? சுவர்க்கத்துக்கு நுழைவிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை உறுதி கொண்டு சரியாக ஓதினாருன்னா சுவர்க்கம் கிடைக்கும். இந்த துவா பாடமாக்குறதுக்கு நாம இன்னமும் தாமதிக்க மாட்டேச்சுன்னா சுவர்க்கம் நுழையணும் என்ற ஆசை மட்டும் இல்லை. சுவர்க்க சுவட்டி நமக்கு இன்னும் என்னென்ன விளங்குது. அப்ப என்ன செய்யணும்? இதுகளை பாடமாக்க வேண்டும். அதுபோல உதவி செஞ்சதுக்கு பின்னால யார் ஒருவர் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று ஓதுகிறாரோ அவருக்கும் சுவர்க்கம் கிடைக்கும். எத்தனை ஒரு பாடம்? அவள் பாடங்களாக என்ன செய்யணும்? இதில் பாடமாக்கணும். இப்படியான இடத்துக்கு வாரினாங்க, கட்டாயம் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அப்போ என்ன செய்யணும்? இதெல்லாம் பாடமாக்க வேண்டும், இதெல்லாம் தெரிஞ்சிருக்க வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரிகளே, இப்படி நிறைய விடயங்கள் இருக்கின்றது. அவங்களிடத்துல நிறைய மௌலவியாக்கள், ஆலிமாக்கள் இருக்கிறாங்க. இப்படியான விஷயங்களை கேட்டு படித்து தெரிந்து கொள்ளுங்க. அல்லாஹ் தஆலா இந்த விடயங்களை, மேற்சொன்ன விடயங்களை செய்யக்கூடியவர்களாக ஆக்குவானாக. அந்த விடயங்களை செய்து சுவர்க்கத்தில் நுழையக்கூடிய இந்த இடத்தில் எப்படி எங்களை ஒன்று சேர்த்தானோ அதுபோல சுவர்க்கத்தில் எங்களை ஒன்று சேர்ப்பானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக.